ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை. இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா? இங்கே முத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மதியானத்தில் வந்து சாப்பிட்டு ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்துக்கிற டைமில் இங்கே வந்து ஒருத்தர் வந்து ஸ்வீட் கொடுப்பாருங்க. எல்லாரும் ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுனே இருக்கும்போது முத்து அந்த டைமில் வருவார். இந்தடா முத்து ஸ்வீட்டுன்னும் போது எடுத்து சாப்பிட்டுனே இருக்கும்போது அவர் கிளம்பி போயிடுவார். என்னடா முத்து, எங்களுக்கு எப்படா இந்த மாதிரிலாம் நீ ஸ்வீட்டெல்லாம் கொடுப்பேன்னும் போது, என்னென்ன வேணும்னா சொல்லுங்கள், நான் போய் வாங்கின்னு வரட்டான்னும் போது, டே பைத்தியக்காரா, இந்த இப்போ சாப்பிட்றியே இது என்னத்துக்கு கொடுத்தாரு நம்ம தெரிலண்ணே, வந்தார் எல்லாருக்கும் கொடுத்துருந்தாரு, நானும் ஒன்று எடுத்துக்கினேன்னும் போது, அவங்க ஒய்ஃபு மாசமாக இருக்கிறாங்களாம், அதால் வந்து ஸ்வீட் கொடுக்குறாரா. உனக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது, நீயும் இந்த மாதிரி ஸ்வீட் கொடுப்பேன் நாங்கள் எவ்வளோ எதிர்பார்த்துனுக்குறோம், ஒன்றுமே கொடுக்கலையாடான்னும் போது, எங்கண்ணே குடும்பம் ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலான்னு போது, அதுக்கு அவர் ஃப்ரெண்டு சதீஷ் சொல்லுவார், டே இப்போ கஷ்டத்தோட கஷ்டம் ஒரு குழந்தைய பெற்றுக்குன்னா நம்ம கூடவே அந்த குழந்தையும் வளர்றத வச்சு அப்படியே குடும்பம் ஓடிடும்டா. பிரச்சனை நம்ம வாழ்கிற வரைக்கும் இருந்துனே தான்டா இருக்கும். அதுக்குன்ட்டு நம்ம சந்தோஷத்தெல்லாம் ஒதுக்கி வைக்க முடியாதுடா. நீ இப்படி யோசிக்கிற, மீனாக்குள்ளே எவ்வளோ ஆசை இருக்கும், உனக்கோசரம் அது எவ்வளோ விட்டு கொடுக்கண்டான்னும் போது, முத்தும் இல்லை என்னென்ன பண்ணுறது, வீட்டில் ஏதாவதுனாலே ஒரு பிரச்சனைனாலே மீனா கிட்ட தான் வந்து எல்லாரும் சண்டை போடுறாங்க. மீனா வந்து எனக்கோசரம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயின்னே இருக்குண்ணா, எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு